வணக்கம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது 10 தொகுதிகள் கொண்ட பட்டியலை திமுகவிடம் வழங்கியிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகள் கேட்ட நிலையில் இந்த முறை அவர்கள் கேட்ட தொகுதிகள் கிடைக்கவில்லை. 5 தொகுதிகள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. இதில் தளி மற்றும் திருத்துறைப்பூண்டி தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறை அதே தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாகப்பட்டினம், வால்பாறை, திருப்பூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், பழனி உள்ளிட்ட தொகுதிகளையும் வழங்குவதற்கு அந்த பட்டியலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. 10 தொகுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. இதில் வால்பாறை, தளி, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்டவை பார்த்தோம்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது. போட்டியிட்டால் எளிதாக வெற்றி பெற முடியும். கடந்த முறை திருத்துறைப்பூண்டி மற்றும் தளி தொகுதிகளில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார்கள். 6 தொகுதிகள் அளிக்கப்பட்டு 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. இந்த முறையும் அதே போன்று அந்த 2 தொகுதிகள் மட்டுமல்லாது கூடுதலான தொகுதிகளையும் கேட்டு பெறுவதற்கு தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டு இருக்கிறது. அதற்கான பணிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரத்திற்குள் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது தெரிந்துவிடும். இன்னும் தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்குமான தொகுதி பங்கீடு மட்டும் இறுதியாகாமல் இருக்கிறது. அது வரக்கூடிய ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைக்குள் கையொப்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு பின்பு வரும் 30ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாகவே கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் கண்டறியப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கேட்டு பெறுவதில் தற்பொழுது முனைப்பாக இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு தற்பொழுது திமுக திட்டமிட்டு இருக்கிறது.